அம்மாவுக்கு தான் தெரியும் பிள்ளைகளின் அருமை. பெண் பிள்ளைகளுக்கு அம்மாவின் பிரிவு திருமணமான பிறகு இன்னும் அதிகமாக தெரிகிறது. இன்னும் என் மனசு என் அம்மாவை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. அவர்களோடு வாழ ஒரு வழி கிடைக்குமா என்று. எத்தனை வயது கடந்து போனாலும் அம்மாவின் நினைவு மட்டும் நம் மனதை விட்டு போகாது. அம்மாவின் வளர்ப்பு அப்படி. அம்மாவிடம் பேசாமல் இருந்துவிட்டால் எதையோ இழந்தது போல் ஆகிவிடும். என் அம்மா நான் ஊருக்கு போன உடனே ஏதாவது கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு போகும் பொழுது அந்த வீடு வெறுமையாக காணப்படும். எத்தனை நாள் பார்க்காமல் கூட இருந்திருப்பேன். ஆனால் அம்மாவை பார்க்காம நம்ம போன பிறகு நம் கடைக்கு போன கூட நம்ம மனசு ஏற்க மாட்டேங்கிறது பிரிவை. அம்மா நான் வருவதற்கு முன்பே எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கக்கூடாதா? நான் வந்த பிறகுதான் போகணுமா என்று செல்லமாக கொஞ்சம் நம் மனசு. போகாதீங்கம்மா, நான் வந்த உடனே போகாதீங்கம்மா, பிறகு வாங்கலாம் என்று சொல்லும் மனசு. கையை பிடிச்சுக்கிடுவேன் நான் ஒரு குழந்தை போல. அம்மாவை சரி சரி என்று சொல்லிட்டே கடைக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய மனசு வாங்கி தரதுல தான் இருக்கும். அம்மா வழியில் இருக்கிற உறவுகளிடத்துல எல்லாம் பேசிக்கிட்டே நேரத்தை கடத்திக்கிட்டு வருவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அம்மா கடையில் மிட்டாய் பிஸ்கெட்டு சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம அம்மா நமக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. எத்தனை குழந்தை பெற்றாலும் என் அம்மா பாகுபாடு இல்லாமல் அன்பை வெளிப்படுத்துவாங்க.